உயர்திரு டாக்டர் சே வெண்ணிலா தேவி சுரேஷ் அவர்களின் டைமண்ட் வித் இன் மற்றும் தமிழும் நிலவும் ஆகிய 2 நூல்கள் வெளியீட்டு விழா. அவையில் கூடியிருக்கிற சான்றோருக்கும் மற்றும் குடும்பத்தார் உற்றார் உறவினரை அனைவருக்கும் முதலாவது எனது அன்பு கலந்த காலை வணக்கத்தினை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வெண்ணிலா தேவி அவர்கள் 2013ஆம் ஆண்டில் எனக்கு அறிமுகம். அப்பொழுதுதான் அவங்க பாரபத்தி ஸ்கூலில் முதல்ல வந்து சேர்றாங்க. இப்போ 12 வருஷமாக அவங்களோடு நான் வேலை பார்க்குற ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு, அப்படி தான் நான் சொல்லணும். நான் 2009லேருந்தே அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் அங்கே ஃபிசிக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அவங்க வேதியியல் ஆசிரியர் மட்டுமல்ல, நான் இன்றைக்கி இருக்கிற வெண்ணிலா தேவியை அவங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறத ஒப்பிட்டு பார்க்குறேன். எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு உண்டாகுது. ஒரு 5 வருஷம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு பள்ளி ஆசிரியர் எங்களை மாதிரி தான் இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2016லேருந்து கொஞ்சமாக பாருங்கள், எப்படி சூரியன் காலையில் உதிக்கும் போது பிரகாசம் கம்மியாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக என்னவாகிட்டே இருக்கும், அப்படியே பிரகாசம் அதிகரிச்சுக்கிட்டே வரும். நண்பகலில் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஜொலிக்கும் உச்சந்தரையில். அப்படியாக பாருங்கள், அவங்க அந்த மாதிரி தான் பாருங்கள். கடந்த இப்போ ஒரு 8 வருடமாக அவங்க கொஞ்சமாக சூரிய பிரகாசம் போல் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அப்படியே ஜொலிச்சிக்கிட்டே வருது. முதல்ல நீட் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே அவங்க போனாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சாதனை. எப்படி ஸ்கூலில் ஒரு ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு ஒரு குடும்பத்தையும் திறமையாக நிர்வகிச்சுக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு அதோடு இந்த நீட்டுங்கிறது ஒரு பெரிய சுமை தான் பாருங்கள். நீட்டுக்கு ஒரு 2 கிளாஸ் எடுக்கிறனாலே அவ்வளோ கஷ்டப்படுவோம் ப்ரிப்பேர் பண்ணி. ஆனால் அவங்க எடுக்கிற அத்தனை டீச்சர்ஸையும் அவங்க கைட் பண்ணணும். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் வந்தோடனே போவாங்க, சிஓஎஸ் ஆஃபீஸ் போகணுன்பாங்க பாருங்கள். அவ்வளோ ஒரு பெரியது எனக்கு அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அப்போ ஷேர் பண்ணும்போது சொல்லுவேன், வெண்ணிலா எனக்கு கேட்கும் போதே மயக்கமாக இருக்கேப்பா, நீங்கள் எப்படிப்பா இவ்வளவுதான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சந்தோஷமாக அதை வந்து சுமையாக நினைக்கல. அவங்க ரொம்ப பாருங்கள் அதை சுகமாக என்ன பண்ணிக்கிட்டாங்க, அந்த பொறுப்பை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. தனக்கு கொடுத்த பொறுப்பை நான் என்ன செய்யணும், நான் நல்லபடியாக செய்யணும்னு சொல்லி இது வரைக்கும் அவங்க பாருங்கள் அந்த பொறுப்பை ரொம்ப சீரும் சிறப்புமாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கூலில் பிள்ளைகள் பணம் கட்ட முடியலை அப்படின்னு சொல்லி வந்தால் உடனே என்ன பண்ணிடுவாங்க, யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு நான் பணம் கட்டிடுறேன், நீ முதல்ல பரீட்சை என்ன செய்ய எழுது, பரீட்சை எழுதாமல் விட்டுறாதப்பா அப்படின்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், எங்கள் ஸ்கூல் பிள்ளைய கிடையாது, கவுன்சிலிங் அப்போ சென்னைக்கே போயிடுவாங்க. அங்கே போய் 2 நாள் இருப்பாங்க. அவங்க படித்த அவங்க அந்த சென்டரில் அவங்க கீழே வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் போய் நீ இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கப்பா, நீ இதை எடு அப்படின்னு சொல்லி பாருங்கள் கைட் பண்ணுறதுக்காக அவங்க போயிடுவாங்க. அவங்க போகணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் அந்த பற்று பாருங்கள் அவங்க சென்னை நோக்கி என்ன செய்யும், அவங்கள போக வச்சிடும் பாருங்கள். சாப்பிட உட்காந்தா ஃபோன் கால் தான், மேம் நாங்கள் எந்த கோர்ஸ் எடுக்க அப்படின்னு ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள். அவங்க எந்த ஃபோனுக்கும் அவங்க முகம் சொல்லிக்கவே மாட்டாங்க. அப்படியே சாப்பாடை வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஃபோனெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அட்டன் பண்ணிட்டு தான் பாருங்கள் அவங்க தன்னுடைய வேலையை செய்வாங்க. உண்மையிலே பாருங்கள் பணிச்சுமையில் அவங்க எந்த ஒரு குறையும் வைக்கலை. நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் ஈக்குவலாக ஒர்க் பண்ணுவாங்க பாருங்கள். அதோட கூடுதலான ஒரு சுமையும் சிறப்பாக செய்கிறாங்கன்னா உண்மையிலே கடவுள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிருபை அப்படி தான் நம்ம சொல்லணும் பாருங்கள். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தன் வேலையில் ஜாக்கிரதை இல்லவனை நீ கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வெண்ணிலா பாருங்கள், இந்த ராஜாக்களுக்கு முன்பாக சபையில் கல்விமான்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே அது காடோட கிஃப்ட்டு. ஈன்ற பொழுதில் தன் மகனை பெரிதுவக்கும் சான்றோன் என கேட்ட தாய். உண்மையிலே பாருங்கள் அவங்க பெற்றோருக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இந்த ஒரு கல்வி நிறைந்த கல்வியாளர் நிறைந்த சபையில் வந்து அவங்களுடைய பிள்ளை இப்போ இது 2வது புத்தகம் பாருங்கள், வெண்ணிலாவானம், அடுத்து தமிழும் நிலவும். உண்மையிலே சாதாரணமாக ஸ்கூலில் பணி புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு நூல் எழுதுறது அப்படின்னா ஒரு சாதாரண காரியம் இல்லை, இது ஒரு அசாதாரணமான காரியம். இதை வந்து சாதாரண மக்களால் செய்ய முடியாது. மனதுக்குள்ளே ஒரு துணிச்சல் இருக்கணும், ஒரு ஆற்றம் இருக்கணும், வேகம் விவேகம் இது எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட புக்கெல்லாம் நம்ம வெளியிட முடியும். வெண்ணிலா அதை வந்து சற்றும் தயங்காமல் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அது மிகவும் பாராட்டுதலுக்குரியது, போற்றுதலுக்குரியது பாருங்கள். உண்மையிலே இன்னும் வெண்ணிலா அவங்க ஸ்டேட் லெவலில் நல்லாசை விருது வாங்கியிருக்கிறாங்க. அது மிகவும் பெருமை. அவங்க இந்த பெருமைக்கு காரணம் தனியாக அவங்க மட்டும் இல்லை, நிறையா பேர் முன்னாடியே சொன்னாங்க. நானும் அதை தான் சொல்லுவேன். அவங்கள்ட்ட எப்பொழுதுமே அவங்களுடைய கணவர் பெரிய சப்போர்ட், அவங்களுக்கு பிள்ளைகள் அருமையான 2 பிள்ளைகளும் ஒரு நல்ல சப்போர்ட்டு. ஒரு குடும்பத்தோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். தனி ஒரு ஆளை நின்று சமாளிக்கிறதுங்கிறது கஷ்டம். மூலதனம் அவங்கள தான் இருக்கலாம், ஆனால் அதை சுற்றி அதை வடிவமைக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்க குடும்ப உறுப்பினர் தான். பேக்ரவுண்டு எக்கனாமிக்கலி மேனுவலி சப்போர்ட் எல்லாமே பாருங்கள் அவங்களுக்கு கடவுள் கிருபையினால் நிறைவாக கிடைச்சதுனால தான் அவங்களால இதை
சாதிக்க முடிஞ்சது. அதனால் இன்னும் அவங்க அநேக சாதனைகள், அநேக புத்தகத்தை எழுதி அநேக பிள்ளைகளை அப்போ டாக்டர் அவருக்கு நேராக வழி நடத்தி அவங்க இன்னும் பல சாதனைகள் புரிந்து அவங்க நேஷனல் லெவலில் நல்லாசிரியர் விருது வாங்கணும்னு சொல்லி கடவுளை வாழ்த்தி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உயர்திரு டாக்டர் செ. வெண்ணிலா தேவி சுரேஷ் அவர்களின் டைமண்ட் வித்தின் மற்றும் தமிழும் நிலவும் ஆகிய 2 நூல்களின் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.